Once again, we are continuing our online class. I think this is the last class of this lesson, 12th standard, Unit 5, Chapter 11, Biodiversity and its Conservation. This is the last video. The last class we discussed about the biodiversity, threats of biodiversity and the various causes of biodiversity. In this class we are going to see how does the biodiversity become concerned. உயிரிய பல்வகமை எவ்வாறு பாதுகாக்கப்படுதல் வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். See the conservation of biodiversity. See, this is the Declaration of Stockholm in 1972. On 3 mark questions la kepanga. Principle of the Stockholm. See the natural resources of the earth, including the air, water, land, and also the flora and fauna of the natural ecosystem, must be safeguarded for the benefit of present and also the future generation through the careful planning and management appropriate. இவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளவு கேர்ஃபுல்லா இயற்கை வளங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். சேம் இன்றைய மற்றும் எதிர்கால சந்ததியின் நன்மைக்காக இயற்கை வளங்களான காற்று, நீர், நிலம், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவற்றை கவனத்துடன் திட்டமிட்டு மேலாண்மை செய்து இயற்கை சூழ்நிலை மிக சிரத்தையாக பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். See, the present day environment should be safeguarded, and the natural resources such as the land, water, air, animals, plants, everything should be conserved and without any extinction that will pass on to the future generation. Okay, that is the Declaration of Stockholm. 1, 2 mark or 3 mark. See, the large scale of loss of biodiversity and the global impact makes conservation the need of our அப்படிங்கிறாங்க. என்னது, உயிரிய பல்வகைத்தன்மைக்கு எதிராக அச்சுறுத்தல்களின் அளவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அதுக்கு முன்னாடி பாரு, அதாவது உயிரின பல்வகைத்தன்மை பாதுகாப்பு என்பது உயிரிய பல்வகைத்தன்மையை பேணிக்காத்தல், அறிவியல் ரீதியாக மேலாண்மை செய்ய ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. சரி, the large scale of biodiversity and global impact, உயிரினங்களின் பல்வகைத்தன்மை, பெரிய அளவிலான இழப்பு, உலக அளவிலான தாக்கம் ஆகியவற்றை பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க. நிறைய இழந்துட்டோம். Already we lost many things, and also the loss of the things cause the greatest impact on the global environment. So we are in the right position to conserve the biological things. See, the conservation of biodiversity, that means what? உயிரிய பல்வகமை பாதுகாத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? See, the protection and the scientific management of the biodiversity so as to maintain it at its optimum level. உயிரிய பல்வகமையை காப்பாற்றப்படுதல் வேண்டும். அதுக்காக அறிவியல் தொழில்நுட்பங்கள் மூலமாக உயிரியல் பல்வகைத்தன்மையின் பாதுகாப்பு என்பது உயிரிய பல்வகமை தன்மையை பேணி காத்தல், அதற்கான அறிவியல் ரீதியான மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. அதான் protection of scientific management of biodiversity so at maximum optimum level and derive sustainable benefit for the present as well as the future generation. சரியான அளவில் பராமரிப்பதன் மூலமாக இயற்கை வளங்களை தற்போதைய மற்றும் எதிர்கால சமுதாயத்திற்கு, எதிர்கால தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தல் அப்படின்றது. சரியான அளவில் கையாண்டு சிறப்பாக மேம்பாடு செய்து மேலாண்மை செய்து இயற்கை வளங்களை எதிர்கால சந்ததியினருக்கு தேவையான அளவில் கொண்டு போய் சேர்த்தல். அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. தட் இஸ் அவர் டியூட்டி. That is the duty of each and every human being nowadays. It aims to protect the species from the extinction. அழிவிலிருந்து உயிரினங்களை பாதுகாக்கணும், அதனுடைய வாழிடங்களை பாதுகாக்கணும், habitat, and also ecosystem from the degradation. அழிவில் இருந்து
அழிவிலிருந்து உயிரினங்களை பாதுகாக்கப்பட வேண்டும், உயிரினங்கள் வாழக்கூடிய வாழிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சூழ்நிலை மண்டலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். That is very important. By the way, we can consider the biological organisms. What are the general strategies in conservation? பாதுகாப்பிற்கான பொதுவான உத்திகள் என்னென்ன, வழிமுறைகள் என்னென்ன? Identify and protect all the threatened species. அழிவை நோக்கி சென்றிருக்கக்கூடிய உயிரினங்களை இனங்கண்டிருந்து அவற்றை பாதுகாக்கப்படணும். Identify and conserve the protected area, the wild relatives of all the economically important organisms. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினங்களையும் அவற்றோடு தொடர்புடைய வாழிடங்களையும் வன விலங்குகளையும் அடையாளம் கண்டு அவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வைத்து பாதுகாக்கப்படுதல் வேண்டும். Identify and conserve the protected area, the wild relatives. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினங்களை, தாவரமாக இருக்கலாம், பிளான்ட் விலங்குகளாக இருக்கலாம், அவற்றோடு இணக்கமாக இணைந்த வாழ்வியல் சூழ்நிலைகளோடு சேர்த்து பராமரித்து பாதுகாக்கப்படுதல் வேண்டும். அடுத்தது, ஐடென்டிஃபை த ப்ரொடெக்டட் கிரிட்டிக்கல் ஹாபிடேட் ஃபார் த ஃபீடிங், பிரீடிங், நர்சிங், ரெஸ்டிங் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ். உணவு, இனப்பெருக்கம், பேணி வளர்த்தல், இளம் உயிர்களை பாதுகாத்தல், ஓய்விட ஆகியவற்றிற்கான வாழிடங்களில் மிக ஆபத்தான நிலையில் இருப்பவைகளை பாதுகாத்தல். மிக ஆபத்தான அவற்றை உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில மிக ஆபத்தான கண்டிஷன்கள் எது நோக்கி இருக்கலாம், அவைகளை காப்பாற்றணும். அடுத்தது, ரெஸ்டிங், உயிரினங்களின் உறவிடம், உணவு மற்றும் பிரீடிங் பிளேஸ், இனப்பெருக்க இடம் ஆஃப் த ஆர்கானிசம் ஷுட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ப்ரொடெக்டட். உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடம், அவற்றுக்கான உணவு கிடைக்கக்கூடிய இடம், அவற்றுக்கான ஓய்விடம், இவைகளை இனங்கண்டிருந்து அவற்றை பாதுகாக்கணும். அதேபோல ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஷுட் பி கன்சர்வ்ட் இன் த பிரியாரிட்டி பேசிஸ். முதன்மை அடிப்படையில் உயிரினங்களுக்கான நிலம், நீர், காற்று ஆகியவற்றை முன்னுரிமை அடிப்படையில், ஏன்னா தீஸ் ஆர் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் த லைஃப். அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மிக தீவிரமாக கடைபிடிக்கணும். சட்டங்களை இயற்றினா மட்டும் பற்றாது, அவற்றை தீவிரமாக கடைபிடிக்கணும். So these are the various strategies for the conservation of biodiversity. 1 5 marker la kettalam. There are two type of the conservation, two aspects of conservation அப்படிங்கிறாங்க. இரண்டு வழிமுறைகள். ஒன்னு உள் சூழல் பாதுகாப்பு, வெளி சூழல் பாதுகாப்பு. In situ conservation, ex situ conservation. In situ conservation அப்படின்னா உள் பாதுகாப்பு, ex situ conservation வெளி பாதுகாப்பு. உள் பாதுகாப்புன்னா என்ன அர்த்தம்? அவை வாழக்கூடிய இடங்களிலேயே வைத்து, உயிரினங்கள் அவை வாழக்கூடிய இடங்களிலேயே வைத்து அப்படின்னு அர்த்தம். உயிரினங்களின் மரபியல் வளத்தை இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை மண்டலங்களில் வைத்து பாதுகாத்தல், உள் பாதுகாத்தல் அப்படின்னு சொல்றது. திஸ் இஸ் த டெஃபினேஷன். நல்லா பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் ரிசோர்ஸ், உயிரின வளங்களை through their protection with the natural or the man-made ecosystem. மனிதனால் நன்கு பராமரிக்கப்பட்ட சூழ்நிலையிலோ அல்லது அவற்றின் இயற்கையான வாழிடங்களிலோ வைத்து உயிரினங்களை, அவற்றின் மரபியல் வளங்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்றது. This is the conservation and the protection of the whole ecosystem and its biodiversity at all level in order to protect the threatened species. All level means the trophic level. The herbivorous, primary consumer, secondary consumer, tertiary consumer, இந்த மாதிரி அதனுடைய உணவூட்ட நிலைகள். Conservation not only the living organism, their ecosystem also. வாழியல், சூழியல் வாழிடங்கள் அவைகளையும் சேர்த்து பாதுகாக்கிறோம். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து நிலை உயிரின தொகுப்புகளையும், அனைத்து லெவல், all the organisms of the all the trophical level, herbivore, primary consumer, secondary consumer, tertiary consumer, and all the level of the organisms should be conserved, and also the ecosystem. அதான் முக்கியம். உயிரினங்கள் அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் அவற்றின் வாழியல் சூழ்நிலைகளையும் இணைத்து பாதுகாத்து வருதல். மேக்சிமம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஹாட்ஸ்பாட் ரீஜியன் வித் வெரி ஹை லெவல் ஆஃப் ஸ்பீசிஸ் ரிச்னஸ். என்ன சொல்றாங்க? மிக அதிக அளவு உயிரின செழுமையை கொண்ட பகுதிகளுக்கு, where in the place the species richness is more, should be given more priority. முன்னுரிமை அடிப்படையில் உயிரின செழுமை, சிற்றின செழுமை அப்படிங்கிறோம்.
எந்த ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் மிக அதிகமாக வாழ்கின்றனவோ அவைகளுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதான் சொல்றாங்க மேக்சிமம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ரீஜியன். Maximum protection of biodiversity hotspot region with a high level of species richness. சிற்றின செழுமை உயிரின செழுமை எங்கு அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மிக அதிக அளவில் பாதுகாக்கப்படுதல் வேண்டும். Although all the biodiversity hotspots together cover less than 2% of the earth land area. 2%க்கும் குறைவான நிலப்பரப்பு கொண்டிருப்பினும் மிக அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களை கொண்டுள்ளது. உலகின் மொத்த நிலப்பரப்புல ஒவ்வொரு ஹாட்ஸ்பாட் ஏரியாவும் 2%க்கும் குறைவான நிலப்பகுதி தான் கொண்டுள்ளது. உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாட்ஸ்பாட் ஏரியாவும் உலகின் மொத்த பரப்பளவுல நிலப்பரப்பளவுல less than 2% of the ஏரியா தான் கொண்டிருக்குது. இருந்தாலும் அங்கு வாழக்கூடிய உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகம். அதான் சொல்றாங்க 2%க்கும் குறைவான நிலப்பரப்பினை கொண்டிருந்த போதிலும் மிக அதிகமான எண்ணிக்கையில் உயிரினங்களை கொண்டுள்ளது. எனவே the number of species that harbor in the extremely high and protection of these hotspots should reduce the ongoing mass. சிற்றினங்களை அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதியை பாதுகாப்பதன் மூலமாக இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் ஏரியாவை நம்ம பாதுகாப்பதன் மூலமாக தற்போது வாழும் உயிரினங்கள் அழிவில் இருந்து நம்மால் காப்பாற்ற இயலும் அப்படிங்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய உயிரினங்களை மேக்சிமம் அழிவில் இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும். சரி, அப்படி எதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியா பாதுகாக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா these are the biogeographical area where the biological diversity along with the natural cultural resource is protected. இயற்கையான கலாச்சார வளங்கள் பாதுகாக்கப்பட்ட இடம். மெயின்டைன்டு அண்ட் மேனேஜ்டு த்ரூ தி லீகல் மெஷர்ஸ். சட்ட ரீதியாக உயிரிய புவியமைப்பு மண்டலங்களை இயற்கை மற்றும் கலாச்சார வளங்களுடன் உயிரிய பல்வகமை பாதுகாக்கப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலமாக அதான் முக்கியம் லீகல் மெஷர்ஸ் த்ரூ த லீகல் மெஷர்ஸ் பாதுகாக்கப்படுகிறது, மேலாண்மை செய்யப்படுகிறது. எப்ப எது இயற்கையான சமுதாய வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. These are the biogeographical area where the biological diversity along with the natural cultural resources உயிரினங்கள் இயற்கையான கலாச்சார முறைப்படி உயிரினங்கள் உயிரிய பல்வகமையானது இயற்கையாக கலாச்சார ரீதியாக பாதுகாக்கப்பட்டு மேலாண்மை செய்யப்படுகிறது மூலமாக உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலமாக. அப்படி இந்த ப்ரொடெக்டட் ஏரியாலாம் என்னென்ன சார்? வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் த ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு கேட்டோம்னா நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்காக்கள், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வன சரணாலயங்கள் அப்படின்னு சொல்றது. வன சரணாலயங்கள் வனவிலங்கு புகலிடங்கள் சொல்லலாம். அடுத்தது கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் உயிரிய மிகுகோளங்கள் அப்படின்னு சொல்றது. உயிரிய மிகுவளங்கள் அப்படின்னு சொல்றது. So these are the protected areas that includes இது மட்டுமே ஒரு 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். What are the types of protected area அப்படின்னா நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் ஆல்சோ தி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4 வகையில சொல்றாங்க. World Conservation Monitoring Center World Conservation Monitoring Center has recognized 37,000 protected area worldwide. உலகம் முழுவதிலும் பார்த்தோம்னா உலக அளவில் 37,000க்கும் மேற்பட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் உலக அளவில் உள்ளது. 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இந்தியாவில் பார்த்தோம்னா nearly 771 protected area covering nearly 1,62,099 kilometers square. அவ்வளோ பாதுகாக்கப்பட்ட ஏரியா இந்தியாவில் nearly 771 protected area that covers the 1,62,099 square kilometer comprising the various kinds of the protected area like the national parks 104 national parks இருக்கு, wildlife sanctuaries 544, biosphere reserve 18 and the several scattered grove அப்படிங்கிறாங்க. ஸ்கேர்டு grove அப்படிங்கிறாங்க புனிதமான தலம் அப்படின்னு சொல்றது. உலக அளவில் 37,000 இடம்
இந்திய அளவில் 771 protected. Total area 1,62,099 square kilometer. அதில் 104 தேசிய பூங்காக்கள், 544 வனவிலங்கு சரணாலயங்கள், உயிரிய மிகுவளங்கள் 18 இப்படி சொல்றாங்க. இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நேஷனல் பார்க்ஸ், இன் ஷார்ட் வே தட் இஸ் கால்ட் அஸ் த NP. நேஷனல் பார்க்ஸ் அப்படிங்கிறது என்ன ஏரியா? இதெல்லாம் பாருங்க, டெஃபினேஷன் அன்லைன் பண்ணியிருப்பேன். It is the natural habitat that is noticed by the state government to be constituted as the national park due to its ecological, faunal, floral, geomorphological or the geological association importance. அந்த இடத்தில் காணப்படக்கூடிய தாவர, விலங்கு, சூழியல், புவி அமைப்பினை பொறுத்து நல்லா கவனிச்சுக்கணும். எது நேஷனல் பார்க் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல், தாவர, விலங்கு, புவி அமைப்பியல், விலங்கின கூட்டமைப்பு போன்றவற்றை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்றது. இது யாரு? ஸ்டேட் கவர்மெண்டா பண்றதுதான். நேச்சுரல், இயற்கையான சூழியல் மண்டலம், நேச்சுரல் ஹாபிடேட் தட் நோட்டிஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் டு பி கான்ஸ்டிடியூட்டட் ஆஸ் த நேஷனல் பார்க். மாநில அரசுகளால் வரையறுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட தேசிய பூங்காக்கள். எதை வச்சு? அந்த இடத்தினுடைய ஈக்கலாஜிக்கல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாவர, அந்த இடத்துல இருக்கக்கூடிய விலங்குகள், அந்த இடத்தினுடைய புவி அமைப்பு, இதெல்லாம் அளவீடு செய்து based on these aspects that area was announced as the national park by the state government. இங்க என்னன்னு கேட்டா முக்கியமானது, no human activity is permitted inside the national park. அந்த தேசிய பூங்காக்களுக்குள்ள தேவையில்லாத மனித நடமாட்டம் இருக்கக்கூடாது. except the activities permitted by the chief wildlife warden of the state under the condition given in chapter. அதெல்லாம் நமக்கு ஒரு லா போட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோட அனுமதி இல்லாம வேற எந்த மக்கள் நடமாட்டமும் அங்க அலோவ் பண்றது இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸ் என்னென்ன, எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்கணும். கிண்டி நேஷனல் பார்க் கிண்டி நேஷனல் பார்க் 1977ல சென்னையில. அதே போல கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர், மன்னார் வளைகுடா பகுதி, ராமேஸ்வரத்துக்கு தனுஷ்கோடி தாண்டி இலங்கைக்கு நடுவில் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர்னு சொல்றது. இட் இஸ் த மெரைன் பயோஸ்பியர் ஏரியா. ஓகே, ராமநாதபுரம், தூத்துக்குடி 1986ல. அதேபோல இந்திரா காந்தி தேசிய பூங்கா ஆனமலை 1976 கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது. அதே போல முதுமலை நேஷனல் பார்க் 1940 நீல்கிரிஸ்ல. ஊட்டி தாண்டி மைசூர் போற வழியில பந்திப்பூர் ஃபாரஸ்டுக்கு முன்னாடி, அதான் தமிழ்நாடு எல்லை. அடுத்து மசினகுடின்னு ஒரு இடம், முக்கியமான இடம் இருக்கு. அதே போல முக்குருத்தி நேஷனல் பார்க் நீல்கிரிஸ்லயே முக்குருத்தி. இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா தேசிய பூங்காக்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது. எவ்வளவு இருக்கு இந்தியாவில்? நியர்லி 104 நேஷனல் பார்க் இன் இந்தியான்னு சொல்லியிருக்கோம். கவரிங் த டோட்டல் ஏரியா. இங்க நம்ம பார்த்தது டோட்டலாவே ப்ரொடெக்டட் ஏரியா எவ்வளவு? டோட்டல் ப்ரொடெக்டட் ஏரியா 162,99 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுல நேஷனல் பார்க் எவ்வளவு? 104. அந்த நேஷனல் பார்க் 104 நேஷனல் பார்க் throughout the India covering 40,501 square kilometer, which is the 1.3 of the geographical area of the country. இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்புல 1.23% இருக்கு இந்த தேசிய பூங்காக்களுக்கான இடம். நேஷனல் வைல்ட் லைஃப் டேட்டாபேஸ் எடுத்திருக்காங்க. The national park has the area where the strictly reserved forest for the betterment of the wildlife, biodiversity, and where the activities like the development, forestry, poaching, hunting, grazing, cultivation are not permitted. இதுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. இதுக்கு காடு, இங்கு வளர்ச்சி, காடு வளர்ப்பு, வேட்டையாடல், மேய்ச்சல், அதே போல வேளாண்மை செய்வதற்கு அத்துமீறி நுழைந்து திருடுதல், இது போன்ற நடவடிக்கைகள்லாம் இங்க தவிர்க்கப்படுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அங்க அளவோடு கிடையாது. These are the large area of the scenic and natural national beauty maintained for the scientific, educational, recreational activities.
அறிவியல் கல்வி சார்ந்த பொழுதுபோக்கு ஆகியவற்றுக்கு பயன்படுது. அறிவியல் ரீதியாக கல்வி சார்ந்த பொழுதுபோக்கு இடமாக கருதப்படுகிறது. They are not used for the commercial extraction of the resource. பொருளாதார ரீதியாக அங்கிருந்து எந்த இயற்கை வளங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. ஓகே, பயன்படுத்தப்படுவது இல்லை. எல்லாமே இயற்கையா இருக்கக்கூடியதுதான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்றது, அசாம்ல இருக்கக்கூடியது. காசிரங்கா நேஷனல் பார்க், இட் இஸ் a protected area where the one-horned rhinoceros, ஒத்தை கொம்புடைய காண்டாமிருகம் அப்படின்னு சொல்றது, அது அங்க ரொம்ப ஃபேமஸ், காசிரங்கா நேஷனல் பார்க். அதே போல பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படின்னு சொல்றது, வனவிலங்கு சரணாலயங்கள். இதுவும் பாத்தீங்கன்னா டெபினிஷன் எப்படி, எனி ஏரியா அதர் தேன் த ஏரியா கம்பரைஸ்டு வித் எனி ரிசர்வ் ஃபாரஸ்ட், அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும். எனி ஏரியா other than the area compressed with any reserve forest or the territorial water can be noticed by the state government to constitute as the sanctuary if such area is of adequate ecological, faunal, floral, geomorphological nature and geological significance. காப்பு காடுகள், அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக இருக்கலாம், ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட நீர்நிலை பகுதிகள் தவிர அரசாங்கத்தினால் அல்லது தனியார் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இல்லாம இயற்கையாக நீர்நிலைகள் நிறைந்த பகுதி, அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய சரியான சூழ்நிலை அமைந்திருக்கக்கூடிய தாவர விலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய புவி அமைப்புடைய இயற்கையான பகுதி. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியா இருக்கக்கூடாது. அது தனியாராலோ அல்லது அரசாங்கத்தினாலோ அல்லது நீரோட்டம் உள்ள பகுதியாக இருக்கக்கூடாது. ஓகே, அது நீர்ப்பாசன வசதி உள்ள ஏரியாவே இருக்கக்கூடாது. இது இல்லாம இயற்கையாகவே தாவர விலங்கின உயிரினங்களை அதிகமாக கொண்டு இயற்கை சூழ்நிலைகள் சரியாக அமைந்திருக்கக்கூடிய இடம், அதுதான் என்ன சொல்றோம், வனவிலங்கு சரணாலயங்கள், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் நேஷனல் பார்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நேஷனல் பார்க்ல நோ பர்மிஷன் ஆஃப் த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், இங்க அதுக்கெல்லாம் இடம் உண்டு. பாரு, this is for the purpose of protecting endangered factual species, அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மிக அதிக கவனத்துடன் பாதுகாக்கப்படக்கூடிய பகுதி. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை மிக கவனமுடன் பாதுகாக்கப்படுகின்ற பகுதி அப்படின்னு சொல்றது. Some restricted human activities are allowed inside the sanctuary. சில குறிப்பிட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு மனித நடமாட்டம் இங்கு அனுமதிக்கப்படுகிறது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 பிரகாரம். அதேபோல ஈகோ டூரிசம் இஸ் பர்மிட்டட் ஆஸ் லாங் அஸ் அனிமல் லைஃப் இஸ் அன்டிஸ்டர்ப்ட். அங்கு வாழ உயிரினங்களை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு சுற்றுலா மையமாகவும் செயல்படலாம். இந்தியா, தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு பாரு, இந்தியாவில் நியர்லி 544 எக்ஸிஸ்டிங் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் இந்தியா. இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா 544 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. That totally going to cover the area 1,18,918 square kilometer, which is of 3.62 of the geographical area of our country. இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்புல 3.62% ஏரியா, டோட்டல் ஏரியானா 1,18,912 square kilometer, totally 544 wildlife sanctuaries. இந்த sanctuariesல பார்த்தோம் அப்படின்னா, sanctuaries are the tract of land where the wild animal and fauna can take refuge without being hunted or the poached. மேய்ச்சலுக்காகவோ வேட்டைக்காகவோ இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் உள்ளாக்கப்படுவது இல்லை, மிகவும் கவனமுடன் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியம். பாரு, வன உற்பத்தி பொருட்கள் பற்றி நெறிகளுக்கு உட்பட்டு வெட்டுதல், தனியார் அனுமதி போன்ற செயல்பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. Their activities like the collection of forest product, regulated harvesting of timber, private ownership of land is permitted. சில வரைமுறை நெறிகளுக்கு உட்பட்டு மரம் வெட்டிக்கலாம், தனியார் ஆக்கிரமிச்சுக்கலாம் போன்ற நடவடிக்கைகளை இங்க அலோவ் பண்றாங்க, பர்மிட் பண்றாங்க. ஓகேவா, ரைட். காட்டு விலங்குகளும் தாவரங்களும் வேட்டையாடப்படுவதும் இல்லை, திருடப்படுவதும் இல்லை. இதான் முதல் பாயிண்டா கொடுத்திருக்கோம்.
வனவிலங்குகள் தொந்தரவு பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, வேட்டையாடப்படக்கூடாது, திருடப்படக்கூடாது இங்க. ஆனா மனித நடமாட்டம் அங்க இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிக்கிறதுக்கும் தனியார் ஆக்கிரமிப்புக்கும் சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி கொடுக்கறாங்க. எக்ஸாம்பிள் என்ன, பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் கேரளா, ஃபேமஸ் ஃபார் தி இந்தியன் டைகர் அண்ட் ஏசியாட்டிக் எலிஃபண்ட். கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேக்கடின்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டோட எண்டு குமிழி. ஓகே, தேனி தாண்டி போனோம்னா அந்த குமிழி, அந்த தேக்கடி, அங்கதான் பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. அங்க டைகர் இருக்கு, இந்தியன் டைகர் அண்ட் ஆல்சோ தி இந்தியன் எலிஃபண்ட் ஆர் மோஸ்ட் ஃபேமஸ். அது மாதிரி தமிழ்நாட்டில் வேற என்ன சார் இருக்கு? இது இந்தியாவில் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. கேரளாவில் பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? வேடந்தாங்கல் லேக் பேர்ட்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வேடந்தாங்கல் ஏரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரி, வைல்ட் லைஃப் சாங்சுரி. இங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சீசனுக்கு ஃப்ரம் த சைபீரியா, ஃப்ரம் ஆஸ்திரேலியா பேர்ட்ஸ் எல்லாம் வரும். 1936 ஆரம்பிச்சது. அதே போல முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி 1942 நீல்கிரிஸ்ல. பாயிண்ட் கலிமர், கோடியக்கரைன்னு சொல்றது, கோடியக்கரை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தாண்டி போனேன்னா இந்த இடம் இருக்கு. அண்ட் இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் ஆனைமலை, வால்பாறை ஏரியா, வால்பாறை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை ஏரியா. அதே போல முண்டந்துறை ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பக்கம் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஆனைமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, நாகப்பட்டினத்தை தாண்டி வேளாங்கண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை பாயிண்ட் காலிமர்னு சொல்றது. அதே போல நீல்கிரிஸ்ல இருக்கக்கூடிய முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய வேடந்தாங்கல் பேர்ட்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதெல்லாம் எந்தெந்த வருஷம்னு பார்த்துக்கணும், 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்? பயோஸ்பியர், உயிரிய மிகுவள மையங்கள் அப்படின்னு சொல்றோம். நடுவில் இருக்கிறதெல்லாம் நான் மறுபடியும் சொல்றேன். உயிரிய மிகுவள மையங்கள் அப்படின்னு சொல்றது பயோஸ்பியர் ரிசர்வ். இதுக்கு என்ன சார் முக்கியத்துவம் அப்படின்னா, நல்லா பாருங்க, நில சூழ்நிலை மண்டலமா இருக்கலாம். பயோஸ்பியர் ரிசர்வ் மே பி த international designation of the UNESCO for the representative part of the natural cultural landscape extending over the area of terrestrial. நல்லா கொஞ்சம், it is a project given by the UNESCO. The Biosphere Reserve is an international designation given by UNESCO for the representative part of the natural and cultural landscape area extending over the large area of terrestrial ஏரியாவா இருக்கலாம், கோஸ்டல் அல்லது மெரைன் ஏரியாவா இருக்கலாம், கடற்கரை பகுதி அல்லது கடல் பகுதியா இருக்கலாம், அல்லது காம்பினேஷன் ஆஃப் தேர் ஆஃப், ரெண்டும் கலந்ததாகவும் இருக்கலாம். அதான் சொல்றாங்க. நில சூழ்நிலை மண்டலம், கடற்கரை கடல் சூழ்நிலை மண்டலம் அல்லது இவை கலந்து காணப்படும் சூழ்நிலை மண்டலங்களில் பறந்து விரிந்து காணப்படக்கூடிய இயற்கை மற்றும் கலாச்சார நிலப்பகுதி, பாதுகாக்கப்பட்ட நிலப்பகுதி அப்படிங்கிறாங்க. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் டெசிக்னேட்டட் டு டீல் வித் தி கன்சர்வேஷன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி, உயிரிய பல்வகைமைகளை பாதுகாக்கும் பொருட்டு, அண்ட் டீல் வித் தி எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அசோசியேட்டட் கல்ச்சரல் வேல்யூ, பொருளாதார சமுதாய வளர்ச்சி மற்றும் கலாச்சார மதிப்புகளோடு இணைந்த பராமரிப்பு அப்படிங்கிறாங்க. பொருளாதார மற்றும் சமுதாய கலாச்சார பள்ளிகளுடன் கூடிய மதிப்புகளோடு இணைந்த பராமரிப்பு. எல்லாத்துக்கும் கவனத்தில் கொள்ளணும், சமுதாயத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும், பொருளாதார ரீதியாகவும் வருமானம் இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாமே கணக்கில் எடுத்துக்கொண்டு பராமரிக்கக்கூடிய ஒரு பகுதி. பயோஸ்பியர் ரிசர்வ் ஆர் தஸ் எ ஸ்பெஷல் என்விரான்மெண்ட் ஃபார் போத் த பீப்புள் அண்ட் ஆல்சோ த நேச்சர். அப்போ மனிதனுக்கும் சரி இயற்கைக்கும் சரி இணக்கமான ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி, அண்ட் லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு த ஹியூமன் அண்ட் நேச்சர் கேன் கோ எக்ஸிஸ்ட் வைல் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர். இயற்கையும் மனிதனும் எவ்வாறு இணைந்து வாழ முடியும், ஒருவருக்கொருவர் சூழ்நிலை சுற்று இயற்கைக்கும் மனிதனுக்கு இடையேயான உறவு எவ்வாறு நலமுடன் பேணியாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டா இருக்கு. அதான் சொல்றாங்க, it is a living example how the human being and the nature are going to respect each other அப்படிங்கிறாங்க. இந்த கான்செப்ட் கொடுத்ததே யாரு சார் அப்படின்னா, the biosphere reserve program was guided by the UNESCO
மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், அதான் மேப் அப்படின்னு சொல்றது. 1971 ஆரம்பிச்சாங்க. இந்த ஆர்கனைசேஷன் வாஸ் ஆர்கனைஸ்டு பை, தட் இஸ் த மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், MAB அப்படின்னு சொல்றது, ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேன் அண்ட் த என்விரான்மெண்ட். மனிதனுக்கும் அவன் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு இடையேயான உறவினை நன்கு புரிந்து கொள்ளும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் பை யுனெஸ்கோ அப்படிங்கிறார். இன் இந்தியா, a signatory of the landscape approach supported by the MAP program அப்படின்னா மனிதன் மற்றும் உயிர்கோளத்திற்கு அணுமுறையை ஆதரித்து இந்திய அரசு 1986 இருந்து நம்ம இதுல மெம்பரா இருக்கும். Okay, the scheme called Biosphere Reserve was implemented in India by the Government of India 1986. According to that, in India, nearly 18 biosphere reserves in our country. இந்தியாவில் உயிரிய மிகுவள இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 18 இடங்கள் இருக்கு. 18 இடங்கள். அது என்னென்ன சார்? பாரு, அதுல சிலதான் கொடுத்திருக்காங்க. அகஸ்திய மலை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையிலே இருக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மூணுக்கு நடுவில் இருக்குது அகஸ்திய மலை. அதே போல நீல்கிரி தமிழ்நாடு அண்ட் கேரளா. அதே போல கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் மிக ஒன் அமங் த 12 மெகா பயோடைவர்சிட்டி ஏரியா இன் த வேர்ல்ட். உலக அளவில் மிக அதிக எண்ணிக்கையிலான உயிரின கூட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய உலகின் மிக முக்கியமான 12 இடங்கள்ல இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வும் ஒண்ணு. ஓகே, இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். அடுத்தது என்ன சார்? ஸ்கார்டு குரூவ். ஸ்கார்டு குரூவ் அப்படின்னு சொல்றோம் புனித இடங்கள். A scared grove or the scared wood or any grove of the tree that are special religious important to the particular culture. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஏற்ப குறிப்பிட்ட சமுதாயத்துக்குரிய குறிப்பிட்ட புனித தலமாக புனித சின்னமாக கருதப்படுவது அப்படின்னு சொல்றது. இப்ப ஸ்கேட்டர்டு குரூப் ஃபீச்சர் இன் வேரியஸ் கல்ச்சர் த்ரூஅவுட் த வேர்ல்ட். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் ஒவ்வொரு சமுதாய குறியீடு இருக்கலாம், சமுதாய மரங்கள் இருக்கலாம், சமுதாய விலங்குகள் இருக்கலாம். ஓகே, அவைகள் பாதுகாக்கப்படுதல் அப்படின்னா ஸ்கேட்டர்டு குரூப் ஃபீச்சர் இன் வேரியஸ் கல்ச்சர் த்ரூஅவுட் த வேர்ல்ட். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களால் அவர்களுடைய மதம் சார்ந்த பல்வேறு புனிதமான இடங்கள், புனிதமான மரங்கள் அவை பாதுகாக்கப்படுதல், அதான் ஸ்கேட்டர்டு குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா இன்சிட்டு கன்சர்வேஷன். அவை உயிரினங்கள் அவை வாழக்கூடிய இடத்திலேயே மிகவும் கவனமாக சிரத்தையுடன் பராமரிக்கப்படுதல். ஒன்னு வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க் ஒன்னு, பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்னு, ஸ்கேர்டு குரூவ் ஒன்னு அப்படின்னு சொல்றது. அடுத்தது என்ன சார் அப்படின்னா எக்ஸிட்டு கன்சர்வேஷன். எக்ஸிட்டு கன்சர்வேஷன் வெளி பாதுகாப்பு. வெளி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் வெளி பாதுகாப்பு. அதாவது இட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் த செலக்டட் ரேர் பிளான்ட் ஆர் அனிமல் இன் பிளேஸ் அவுட் சைடு தேர் நேச்சுரல் ஹோம். அவற்றின் உயிரினங்களை அவற்றின் இயல்பான வாழிடத்திலிருந்து எடுத்து வந்து மிக கவனமுடன் பிரிதொரு இடத்தில் மனிதனால் மேம்படுத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடத்துல வைத்து பராமரித்தல். அவனுடைய இயற்கையான வாழிடத்தை விட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அதான் இட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் த செலக்டட் ரேர் பிளான்ட் அண்ட் அனிமல் in place where their original natural home. அவனுடைய இயற்கையான வாழிடத்தை விட்டு வெளியிடத்துல. It includes the off-site collection and also gene bank. மரபியல் வங்கி அப்படிங்கிறாங்க. ஆஃப்-சைட் கலெக்ஷன் இப்ப ஹெர்பேரியம்லாம் தயாரிக்கிறோம் பாரு. There are live collection of the wild and domesticated species in botanical garden or the zoological park or the wildlife safari park or arboreta garden. இந்த மாதிரி வெவ்வேறு அவற்றுடைய உயிரினங்களை தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், அவற்றுடைய நேச்சுரல் ஹாபிடேட்ல இருந்து எடுத்துட்டு வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட இடத்துல, அது வைல்ட் லைஃப் சென்ச்சுரியா இருக்கலாம் அல்லது ஜுவாலஜிக்கல் பார்க்கா இருக்கலாம், இந்த மாதிரி வேறொரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறது அல்லது பொட்டானிக்கல் கார்டன். The organisms are well maintained for the captive breeding program. அந்த உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு தேவையான இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் பொருட்டு. ஏன்னா most of the plants and animals are the seasonal breeder. Only on the particular season only, particular environmental condition only they can go breeding. So we have to provide the suitable environmental condition for the natural breeding of that animal in the protected area.
For that they have to maintain. As a result, many animals which have been extinct in the world continue to be maintained in the zoological park. இதன் மூலமாக மிக அதிக அளவில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை கூட பாதுகாத்து அதனுடைய இனப்பெருக்க திறனை மேம்படுத்தி உயிரினங்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்கிறோம். As the number increase by the captive breeding, the individuals are selectively released in their wild. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உயிரினங்கள் வந்த பிறகு இனப்பெருக்கத்தின் மூலமாக அந்த உயிரினங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்த பிறகு ஒரு சில உயிரினங்கள் அவர்களுடைய இயற்கையான வாழிடங்களில் கொண்டு போய் விடப்பட்டுவிடும். அங்கிருந்து அவை மீண்டும் தன்னுடைய இனத்தை தொடர்கின்றன. In this way, the Indian crocodile and gangetic dolphin have been saved from the extinction. இந்திய வாழ் முதலைகள், சில வகையான டால்பின் வகைகள் அழிவின் விளிம்பில் இருந்துச்சு. அந்த உயிரினங்களை பாதுகாத்து மனிதனால் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் வைத்து பராமரிக்கப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி இப்ப அந்த இனங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இது ஒண்ணு அவுட் கலெக்ஷன். இன்னொன்னு என்னன்னா ஜீன் பேங்க். இப்போ the genetical character of an organisms are present in the genetic material, the DNA. So we have to save the genetic material in gene bank. Gene bank are the type of biorepository which preserve the genetic material. அப்படிங்கிறாங்க. மரபணு பொருட்களை பாதுகாக்கும் ஒரு உயிர் களஞ்சியம், பயோரெபோசிட்டரி சென்டர், where the genetical material of the various organisms are saved. Seeds of the different genetic strains of commercially important plant, பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பல வகையான தாவரங்களுடைய விதைகள் can be stored in the long period in the seed bank. அதேபோல gametes of the threatened species can be preserved in the viable form in the cryopreservation condition in the fertile form. அபாயகரமான நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய விந்தணு மற்றும் அண்ட செல்கள் சேகரிக்கப்பட்டு உறைவு நிலையில கிரியோ பிரிசர்வேஷன் கண்டிஷன்ல செயல்பாடு நிலையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ தேவைப்படுமோ அந்த உயிரினங்கள் இணைந்து புதிய உயிரினங்கள் உருவாகலாம். So for the development of the embryos in future, the gametes of the animals can be stored in the live form in a cryopreservation condition in the sperm bank or the ovum bank or the embryo bank, like that. So by which we can save the endangered organism. இருந்தாலும் என்ன சொல்றாங்க, however it is not economically feasible to conserve all the biological wealth of the ecosystem. இருந்தாலும் இப்படிலாம் பண்ணாலும் ஒரு உயிரியல் ரீதியாக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்மளால் பாதுகாக்க முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீண்ட நாட்களுக்கு இருப்பினும் உயிரிய வளங்கள் மற்றும் அனைத்து சூழ்நிலை மண்டலங்களையும் காப்பாற்ற பொருளாதார ரீதியாக, ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய செலவு பிடிக்கும். அதான் இட் இஸ் எக்கனாமிக்கலி ஃபீசியபிள், எக்கனாமிக்கலி நாட் ஃபீசியபிள், பொருளாதார ரீதியாக அவ்வளவு எளிது கிடையாது. தி நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ரெக்வயர்ட் டு பி சேவ்ட் ஃப்ரம் தி எக்ஸ்டிங்ஷன் ஃபார் எக்ஸீஸ் த கன்சர்வேஷன் எஃபர்ட். நாம காப்பாற்றப்பட வேண்டிய உயிரினங்களின் எண்ணிக்கை பாதுகாப்பு முயற்சிகளை விட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. நாம் மேற்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு முயற்சிகளை காட்டிலும் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய சிற்றினங்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பா அதிகமா இருக்கு. இருந்தாலும் இட் இஸ் அவர் டியூட்டி டு கன்சர்வ் த பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறார். ஓகே, இந்த ஜீன் பேங்க் பத்தி 2 மார்க் போன வருஷம் கூட கேட்டிருந்தாங்க. இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் ஜீன் பேங்க், வாட் ஆர் த எக்ஸிட்டு மெத்தட்ஸ், வாட் ஆர் த இன்சிட்டு மெத்தட்ஸ் கன்சர்வேஷன் நல்லா பார்த்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன், வெளி பாதுகாப்பு உள் பாதுகாப்புக்கு உண்டான வேறுபாடு என்னென்ன. இன்சிட்டு கன்சர்வேஷன் இட் இஸ் த ஆன்சைட் கன்சர்வேஷன் ஆர் த கன்சர்வேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் ரிசோர்ஸ் இன் த நேச்சுரல் பாப்புலேஷன் ஆஃப் த பிளான்ட். உயிரினங்கள் தாவரமா இருக்கலாம், பிளான்டா இருக்கலாம், சரி அனிமலா இருக்கலாம், அவை இயற்கையில் வாழக்கூடிய உயிரினங்கள் வாழிடத்தை பாதுகாப்பதன் மூலமாக where the animals become naturally dwelling place, that place become conserved by which the organism become conserved. ஆனா எக்ஸிட் கன்சர்வேஷன் அப்படி இல்லை. This is the conservation strategy which involve the placing of threatened animal and plant in special care location for their protection. உயிரினங்களை பொருளாதார
முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினங்கள் பிளான்டா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், அவற்றை அழிவில் இருந்து பாதுகாக்கும் பொருட்டு அவற்றை அவர்களுடைய இயல்பான வாழிடத்திலிருந்து எடுத்து வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியில் வச்சு நம்ம காப்பாற்றுறோம். அது என்னது? எக்ஸிட். அதனுடைய இயற்கையான வாழிடத்திலே வச்சு பராமரிச்சோம்னா அது இன்சிட்டு. ரெண்டாவது, this is the process of protecting an endangered plant or animal species in its natural habitat, either by protecting or restoring the habitat itself or by defending the species from the predator. உயிரினங்களை அவற்றின் இயற்கையான வாழ்வியல் சூழ்நிலையிலே வச்சு இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பதன் மூலமாக அல்லது கொன்று தின்னும் விலங்குகளிலிருந்து அவற்றை பாதுகாப்பதன் மூலமாக நம்ம பராமரிக்கலாம். எங்க? அவற்றுடைய இயற்கையான வாழிடத்துல. இங்க என்ன சொல்றாங்க? இட் ஹெல்ப்ஸ் டு ரிகவரிங் த பாப்புலேஷன் ஆர் த பிரிவென்டிங் தியர் எக்ஸ்டிங்ஷன் அண்டர் த ஸ்டிமுலேட்டட் கண்டிஷன் தட் க்ளோஸ்லி ரிசம்பிள் டு த நேச்சுரல். நாம இங்க என்ன சொன்ன? எக்ஸிட்னா இயற்கை வாழிடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். உயிரினங்களை அவற்றின் இயற்கையான வாழிடங்கள் எடுத்து வந்து அந்த இயற்கை வாழிடங்களை போன்றே பராமரிக்கப்பட்ட ஒரு செயற்கையான வாழிடத்துல அந்த உயிரினங்களை வச்சு பாதுகாக்கிறோம். அதன் மூலமாக அவற்றை அழிவிலிருந்து பாதுகாக்கிறோம். மூணாவது, இந்த இன்சிட்டு கன்சர்வேஷன் எதெல்லாம் வரும்? நேஷனல் பார்க் வருது, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வருது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வருது. இதெல்லாமே இன்சிட்டு கன்சர்வேஷன் மெத்தட். இங்க ஜூலாஜிக்கல் பார்க், பொட்டானிக்கல் கார்டன் ஆர் த காமன் எக்ஸிட் கன்சர்வேஷன் மெத்தட். ஓகே, இது டிஃபரன்சியேஷன் ரொம்ப முக்கியம். 3 மார்க்ல கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் 2 பாயிண்ட் நம்ம நடத்தல. ஒன்னு, ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். புலி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் டைகர் இந்தியாவுடைய தேசிய விலங்கு இல்லையா? அப்போ சரி, ப்ராஜெக்ட் டைகர் புலி இனத்தை காப்பாற்றுவதன் பொருட்டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்டு த டைகர் ப்ராஜெக்ட் அல்லது ப்ராஜெக்ட் டைகர் இன் 1973 டு ப்ரொடெக்ட் அவர் நேஷனல் அனிமல். இந்தியாவினுடைய தேசிய விலங்கு புலி, அதன் இனத்தை காப்பாற்றும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஏன்னா அது நிறைய எண்ணிக்கையில் கடற்கடன்னு குறைஞ்சிட்டு வந்துச்சு. அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும், அந்த இனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஃப்ரம் 9 டைகர் ரிசர்வ் since its inception, the Project Tiger coverage has increased to 50 at present. 9 புலிகள் காப்பகம் தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்ப அதை சரியாக பராமரிப்பதன் மூலமாக இந்தியா ஃபுல்லா எத்தனை இருக்கு? 50 ப்ராஜெக்ட் டைகர் சென்டர் இருக்கு. Project Tiger is an ongoing centrally sponsored scheme of the Ministry of Environment and Forest, providing the central assistance to the state for the tiger conservation in designated tiger reserve. மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தினுடைய நிதி உதவி நடந்து வரும் திட்டம் செயல்படுத்தும் மாநிலங்களின் புலித்திட்ட செயல்பாடுகளுக்கு உதவி செய்து வருகிறது. ஆக்சுவலி இட் இஸ் த சென்ட்ரல் ப்ராஜெக்ட், இருந்தாலும் மெயின்டைன்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், அவங்களுக்கு தேவையான நிதி உதவி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. The Project Tiger was launched in the Jim Corbett National Park, Uttarakhand in 1973. 1 mark questionல கேட்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் அப்படிங்கிறது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல தான் ஆரம்பிச்சாங்க. The project ensures a viable population of the Bengal tiger in their natural habitat, protecting them from the extinction and preserving area of biological importance of natural heritage. உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பகுதிகளை இயற்கை பாரம்பரியமாக பேணி காப்பதன் மூலமாக எது உயிரினம் புலிகளுக்கு உண்டான இயற்கையான உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் பாதுகாப்பாக பராமரிப்பதுடன் பேணி காத்தலும் உறுதி செய்கிறது. அதன் மூலமாக புலிகளினுடைய வாழ்க்கைக்கு தேவையான இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து புலிகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல். The National Tiger Conservation Authority NTCA இந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தனியா நான் நோட் பண்ணி வச்சு தரேன், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். The National Tiger Conservation Authority is the statutory body of the ministry created under the Wildlife Act in 1972.
தேசிய புலிகள் காப்பக ஆணையம் என்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. இந்தியா ஹோல்ட் ஓவர் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் டைகர் பாப்புலேஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த புலிகளுடைய எண்ணிக்கையில 50% இந்தியாவில் தான் இருக்கு. According to the largest tiger census report released on 20th January of 2015 by the NTCA, the current tiger population is 2212 அப்படிங்கிற 2015 எடுக்கப்பட்ட சென்சஸ் கணக்கெடுப்பின்படி மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய புலிகளின் எண்ணிக்கையில 50% இந்தியாவில் இருக்கு. அது எவ்வளவு சார் அப்படின்னா நியர்லி 2212 அப்படிங்கிறாங்க. இது ப்ராஜெக்ட் டைகர் புலி திட்டம் அப்படின்னு சொல்றது. இன்னும் என்ன சார் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான இடங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 இடங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டா மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட். இன்னைக்கு காலையில நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். த மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றது ரொமுலஸ் வைட்டேகர் அப்படிங்கிறவர் மூலமா ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஊர்வன வகையை சார்ந்த உயிரினங்களை பாதுகாக்கும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது. த மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் அண்ட் சென்டர் ஃபார் ஹெர்பட்டாலஜி was the brainchild of the legendary Romulus Whittaker and the handful of like-minded conservation missionaries who began work in the 1976. 1976ல ரோமுலஸ் வைட்டேகர் அப்படிங்கிறவர்களுடைய முயற்சியினால இதே மாதிரி எண்ண ஓட்டங்களை கொண்டு வருவதுடைய கூட்டு முயற்சியினால இந்த பார்க் ஆரம்பிக்கப்பட்டது. It aimed to save India's dwelling crocodile population. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான முதலைகள் இனத்தை காப்பாற்றப்பட வேண்டும். The mission is to promote the conservation of the reptiles and amphibians and their habitat through the education, scientific research and capture breeding. அறிவியல் ரீதியாக ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலமாக, கல்வி புகட்டுவதன் மூலமாக, அதனுடைய தகுந்த இனப்பெருக்க சூழ்நிலை அமைத்துக் கொடுப்பதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய crocodile, அதாவது ரெப்டீலியன் அண்ட் ஆம்பிபியன்ஸ், ரெப்டீலியன் ஊர்வன மற்றும் இருவாழ்வினுடைய வாழ்வியல் ஆதாரத்தை வளமாக்குவது. The crocodile bank remain is the world leader in the field of frontline conservation and its conservation of the natural landscape அப்படிங்கிறாங்க. என்னது முதல்நிலை அதாவது இந்த முதலை பண்ணைங்கிறது முதல்நிலை பாதுகாப்பிலும் இயற்கை நிலப்பரப்புகளை பேணுவதும் உலகத்தின் முதலிடத்தில் உள்ளது. இட் இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்தது the crocodile bank currently consists of the large reptile bank near Chennai and several field projects located throughout the subcontinent reaching as far as the Nicobar Island. ஊர்வவற்றிற்கான பெரிய பண்ணை ஒன்றை அமைத்து இந்திய துணைக்கண்டம் முதல் நிக்கோபார் ஐலாண்ட் தீவுகள் வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கு. நாட் ஓன்லி இன் சென்னை, இந்தியா ஃபுல்லுமாவே இதுக்கு பிரான்சஸ் இருக்கு. ஈவன் அந்தமான் நிக்கோபார் தீவுல கூட இதனுடைய பிரான்ச் இருக்குன்றாங்க. ஓகே. The crocodile bank currently consists of the large reptile bank near the Chennai and also the several field projects located throughout the subcontinent in India and also reach the Nicobar Island. About half of the million people visit the bank every year. 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள், கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வருஷத்துக்கு வந்து பாக்குறாங்க 1 இயர்ல. Making it one of the most popular tourist attractive place in Chennai. East Coast Road, ECR ரோட்ல இருக்கு. அடுத்தது பாரு வண்டலூர்ல இருக்கக்கூடிய, இப்ப இங்கதான் முக்கியமா டிவியில ஓடிட்டு இருக்கிறேன். எதை பத்தி? வண்டலூர் தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உள்ளது. ஒரு பெண் சிங்கம் இறந்து விட்டது. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க ஒரு ஆண் சிங்கமும் இறந்து விட்டது. மேற்கொண்டு 12 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, அறிஞர் அண்ணா ஜுவலாஜிக்கல் பார்க். It is the spread over the area nearly 602 hectares of reserve forest at Vandalur, Chennai. Chennai, most important city.
அதுல நியர்பை தாம்பரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டலூர் ஏரியா, அங்க கிட்டத்தட்ட 602 ஹெக்டேர் அளவுக்கு இருக்கு. 602 ஹெக்டேர் அளவு நிலப்பரப்பு. That is called as the Aringer Anna Vandalur Zoological Park. It is one of the largest zoo in South India, South Asia in term of the area. மொத்த நிலப்பரப்புன்னு கணக்கெடுத்தோம்னா இது ஏசியாவிலே மிக இரண்டாவது பெரிய பகுதி. The zoological park exhibit the different classes of animal. Nearly 2,500 wild animals of nearly 180 species, which include the mammal, birds, reptiles. 2500க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள், கிட்டத்தட்ட 180 வகையான பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன வகைகள்லாம் இருக்கு. இதனுடைய ஆரம்பிச்ச எவ்வளவு வருஷம்? 34 years since it established. The zoological park has emerged the successful exit conservation center. Exit conservation நல்லா கவனிச்சுக்கணும். வெளி பாதுகாப்பு. உயிரினங்கள் அவற்றின் இயற்கையான சூழ்நிலையில வாழ இயலாது தடுமாறும் பொழுது அத்தகைய உயிரினங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அவைகளுக்கு இயற்கையாக வாழிடத்திற்கு இணையான வாழிடங்களை உருவாக்கி அந்த உயிரினங்கள் நன்கு பராமரிக்கப்படுகிறது. So it was considered as the one of the best exit conservation center for the captive breeding of the individual அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்ன இங்க உயிரினங்கள் வச்சிருக்காங்க? See, endangered அழிவு நிலையில் இருந்த ராயல் பெங்கால் டைகர், லயன் டெய்ல்டு மனக்கோ சிங்கவால் குரங்குகள், நீல்கிரி லெகோர் அண்ட் த கிரே உல்ஃப் சாம்பல் நரிகள், இதெல்லாமே சாம்பல் ஓநாய்கள், இதெல்லாமே இங்கு நன்கு பராமரிக்க வரக்கூடிய உயிரினங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா the zoo has many attractive facilities like the butterfly park தனியா உள்ள இருக்கு. சான்ஸ் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நாள் பத்தாது ஃபுல்லா பார்த்து முடிக்கிறதுக்கு. The zoo has the very attractive center for the children like the butterfly park, children's park, walk through the aviary, அப்படியே நடந்து போகலாம், இயற்கையா உயிரினங்களை ரசிச்சுட்டு இருக்கலாம். அடுத்தது லயன் அண்ட் டீர் சஃபாரி, ஃபாரஸ்ட் மியூசியம், இன்டர்பிரேஷன் சென்டர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்படி நிறைய இடங்கள் அங்க இருக்கு. நிறைய இடங்கள் மனதுக்கு இனிமையான நிறைய இடங்கள் அங்க இருக்கலாம். பார்த்துக்கணும். வாகனத்துல போய் உயிரினங்கள் இயற்கையில பாடுறதை பார்த்துட்டு வரலாம். வன அருங்காட்சியகம் இருக்கு, ஃபாரஸ்ட் மியூசியம். அதே போல வன தகவல் மையம், இன்டர்பிரேஷன் சென்டர் ஆல்சோ தேர், which attract more than 21 lakh visitors every year. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. The zoo has strengthened its protection, பாதுகாப்பு. The zoo has strengthened the protection by means of installing CCTV camera around the clock 24/7. எந்த இடத்துல போனாலும் CCTV கேமரா மூலமா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. For both visitors and also the animal management. வனம் விலங்குகளுடைய நடமாட்டம், உள்ள போற பார்வையாளருடைய நடமாட்டத்தை எல்லாத்தையுமே CCTV கேமரா மூலமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. See, 24/7 animal live streaming was introduced for the benefit of the visitor for the first time in the world. பார்வையாளர்கள் பயன்பெறும் வகையில விலங்கினங்களின் நேரடி அசைகளை பார்வையிடும் முறையை உலகின் முதல் முறையாக எல்லா வார நாட்களும் எல்லா நேரத்திலும் 24/7 அர்த்தம் எல்லா வார நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் வன விலங்குகளுடைய அசைகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டைம்லயும் அலோ பண்றாங்க. Vandalur Zoo mobile application was introduced to provide the service for the visitors like the facility to book the ticket. நம்ம இதுக்குன்னு தனி ஆப், மொபைல் ஆப் இருக்கு. அது மூலமாக நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஜூ நேவிகேஷன் போர்ட்டல் எங்க இருக்குன்ட்டு அனிமல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ த ஆடியோ ஃபார்மேட், அனிமலோட குரல்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் பேமெண்ட் அட் த டிக்கெட் கவுண்டர் ஆல்சோ அவைலபிள். வெல் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ். ஓகே, டிஜிட்டல் முறையில் டிக்கெட் பெற்றுக்கலாம், ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கிக்கலாம், எல்லாமே பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, த ஜூ ஸ்கூல் ஹாஸ் பீன் இன்வால்வ் இன் த எஜுகேஷன். நிறைய ஸ்கூல்ஸ் இங்க டூர் கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதாவது கல்வி மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விரிவாக்க நிகழ்ச்சிகளை உருவாக்குவதில் நடத்துவதில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒன் சச் சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம் இஸ் த ஜூ அம்பாசிடர், விலங்கியல் பூங்கா தூதுவர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க.
One such successful program is Zoo Ambassador, which is being conducted for the school children. பள்ளி குழந்தைகளுக்கான நடத்தப்பட்டு வருது. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த வண்டலூர் ஜூனுடைய அம்பாசிடர் பொறுப்பு கொடுக்குறாங்க. In the year 2018, more than 400 students were trained and titled as the Zoo Ambassador. பல்வேறு கட்ட பல்வேறு விதமான ப்ரோக்ராம்களை நடத்தி அதுல வின் பண்றவங்களுக்கு ஒரு கௌரவம், ஜூ அம்பாசிடர் ஆஃப் த வண்டலூர் ஜூ. இந்த வண்டலூர் ஜூனுடைய வனவிலங்கு சரணாலயத்திலே பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பல பள்ளி குழந்தைகளுக்கு போட்டிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவத்தை கொடுக்குறாங்க. The zoo also has the recuse center which accommodates recused wild animal. மேலும் மீட்பு மையம் ஒன்றை நிறுவி விலங்குகள் ஆபத்து மீட்டு எங்கெல்லாம் உயிரினங்கள் ஆபத்து சிக்கிட்டு இருக்கோ அந்த உயிரினங்கள் எல்லாம் மீட்டு காப்பாற்றி இங்க வச்சு பராமரிக்கிறாங்க. இதெல்லாமே அறிஞர் அண்ணா ஜுவலாஜிக்கல் பார்க்குடைய ஸ்பெசிபிசிட்டிஸ். ஓகே, ரைட், நல்லா பாத்துங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அறிஞர் அண்ணா, த crocodile பார்க், டைகர் ப்ராஜெக்ட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோல நம்ம பார்த்தது conservation of biodiversity. How can the biological diversity become conserved? Ex situ, in situ method. Ex situ method la wildlife sanctuaries பார்க்கிறோம், நேச்சுரல் பார்க், நேஷனல் பார்க் பார்க்கிறோம், பயோஸ்பியர் ரிசர்வ் பார்க்கிறோம். அதே போல in situ மெத்தட்ல, எக்ஸ் சிட்டு மெத்தட்ல பாத்தீங்கன்னா அவுட்லெட் மெத்தட், அவுட்லெட் கலெக்ஷன் நம்ம சொல்றது, வெளி சேகரிப்பு, அவுட் சைடு கலெக்ஷன் அண்ட் ஆல்சோ தி ஜீன் பேங்க். இது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த லெசன் ஓவர். In the next video we will discuss about the 12th lesson, environmental issue. இந்த லெசன் ஓவர். ஸோ நமக்கு இன்னும் 3 லெசன் தான் இருக்கு. 5th லெசன் நடத்தணும், மாலிகுலர் ஜெனடிக்ஸ். அடுத்து 9th லெசன் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. 12th லெசன் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். மீதி லெசன்ஸ் முடிச்சாச்சு. நீங்க கேர்ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், லேக்கிங்கா இருக்கக்கூடாது. பாடம் நடத்திருக்க படிச்சுட்டே வந்துடும். ஓகே, குட் பை.